Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு பேட்டர்ன் டிராஃப்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது என்னன்னா நம்ம நார்மலா சுடிதாருக்கு பண்ணுவோம்ல அந்த மெஷர்மென்ட் கிடையாது. ரெடிமேட் குர்தீஸ்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா? அவாசா, அஜியோ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது அவங்க எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்களோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம இப்போ வந்து டிரா பண்ண போறோம். இது வந்து ஒரு பேசிக் பேட்டர்ன் அப்படின்றனால நான் ஹிப் லைனோட டிரா பண்ணிடுறேன். ஹிப் லைன் வரைக்கும் எப்படி டிரா பண்றது என்ன ஏது நான் மெஷர்மென்ட் காட்டுறேன். கீழே எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லென்த் வந்து ஹைட் வந்து மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்காக எப்படி பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து எல்லா பாடி ஷேப்புக்கும் இது வந்து பொருந்தும். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். உங்களோட பாடி ஷேப்பில் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இது வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இதில் வந்து நான் டோட்டல் பேட்டர்னோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன், ஷோல்டர் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் வைப்போம். இப்போ இந்த மாதிரி 4 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட காலர் நெக்கு அப்புறம் ஹை நெக்கு இதெல்லாம் வைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் வச்சா மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பஸ்ட் லைன் அப்படிங்கும்போது இந்த ஹைட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் லைனில் இருந்து பஸ்ட் லைன் வந்து 10 இன்ச்சஸும் வேஸ்ட் லைன் 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் லைன் வந்து 24 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்மளோட இதுக்கு வந்து 13 இன்ச்லேருந்து 16 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளோட வேஸ்ட் லைன் வரலாம். ஹிப் லைன் வந்து ஒவ்வொருத்தவங்க 19 இன்ச்சஸ்லேருந்து 24 இன்ச்சஸ் வரைக்கும் வைப்பீங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் குர்த்திலாம் 24 இன்ச்சஸ், இங்கே வேஸ்ட் லைன் வந்து 16 இன்ச்சஸில் தான் இருக்கும். இது உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற மெஷர்மெண்ட்லாம் நார்மலாக இதே மாதிரி தான் கரெக்டாக வரும். இப்போ ஆர்ம் ஹோல் நான் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆர்ம் ஹோல் வந்து கிராஸ் நான் வந்து 1 இன்ச் வச்சுருக்கேன். இந்த கிராஸ் வைக்கும்போது மட்டும்தான் அந்த ஷோல்டரு காலர் ஷோல்டர்லாம் வைக்கும்போது அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இது 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல் ஹைட் பார்த்தீங்கன்னா 7.8 இன்ச் நான் வச்சுருக்கேன். இது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட இப்போ நான் அப்பர் பாடி சுற்றளவு வந்து நான் 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த நீங்கள் சுற்றளவு எடுத்துக்கோங்க. அது டிவைடட் பை 6 + 1.5 இன்ச்சஸ் ஏட் பண்ணணும். இப்போ 38 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா எனக்கு 7.8 வருது. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 3.9 இன்ச்சஸ் வருது. இந்த 7.8 இன்ச்சஸில் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு 3.9 இன்ச்சஸில் நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். 3.9 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 7.8 இன்ச் நம்ம இதை டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டிவைட் பண்ணதில் சென்டர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 2 போட்டோம்னா 3.9 இன்ச்சஸ் வரும். அந்த 3.9 இன்ச்சஸில் நான் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஒரு கர்வ் கொடுக்கறதுக்காக இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு கர்வியை மார்க் பண்ணுறோம். அதுக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணி இப்போ நான் மார்க் பண்ணதில் அந்த கர்வியை இது வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்ம் ஹோல் குழின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது பண்ணும்போது தான் நம்மளோட ஷோல்டர் நெக் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாடி சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்பர் பாடி சுற்றளவு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட், அப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் டிவைடட் பை 4 போட்டுருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச் எதுக்காகனா நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விடுவோம். அந்த சீம் அலவன்ஸ் விட்டு நான் இந்த கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கால்குலேஷன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ எனக்கு அப்பர் பாடி இந்த சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சஸ். ஸோ இதில் வந்து நான் 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதே தான் பஸ் லைனுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். 10.5 இன்ச்சஸ். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஹிப் மெஷர்மெண்ட் வந்துட்டு 11 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த லைன் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட்ஸ்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வேஸ்ட் லைன் உங்களோடது எவ்வளோ வருதோ அதை வந்து டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. டிவைடட் பை 2 போட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வரும் 8 இன்ச்சஸ் வரும். ஸோ இதில் 7.5 இருக்கிறதுனால இந்த லைன்லேயே நான் ஒரு லைன் மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் கிடச்சிதா? 8ல் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இன்ச் வரும். அந்த 4 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். 4 இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை வந்து 1 இன்ச் கீழே ஒரு மார்க் கொடுங்க. 4 இன்ச்சில் 1 இன்ச் கீழே ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட்டில் இருந்து 2 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணணும். 2 இன்ச்சுக்கு மேலே அதே 4 இன்ச்சில் கீழே ரெண்டு இடத்துலையும் ஒரு மார்க் கொடுத்தோம். இப்போ இந்த நம்ம மார்க் பண்ண இந்த 3 டாட்ஸ்க்குமே வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற மெஷர்மெண்ட்டில் சீம் அலவன்ஸ்க்கு +1 இன்ச் கொடுத்துருக்கணும். இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. இந்த டாட்டில் 1 இன்ச்சில் 1/2 இன்ச் இந்த சைடும் 1/2 இன்ச் இந்த சைடும் நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. இந்த சைடும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து க்ராஸாக ஒரு லைன் கொடுத்துருங்க. இது வந்து சென்டர் டாட்டு. அடுத்தது வந்து சைட் டாட் எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் டாட் வந்து சைட் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சைட் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து வேஸ்ட் லைனும் இந்த டோட்டல் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த டோட்டல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வருது. அந்த இடத்துல அந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த 4 இன்ச்சு. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த சைடு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. 1/2 இன்ச் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு க்ராஸாக ஒரு லைன் வந்து நம்ம இதில் ட்ரா பண்ணிடலாம். இது வந்து சைட் டாட் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இது வந்து சைட் டாட்டு. இது பிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெக்லைன். நெக்கோட டெப்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து 5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஒரு 5 இன்ச்சஸ் வைக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் 5ம் பேக் சைடு வந்துட்டு ஒரு 1 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் வைக்கிட்டு இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். பேக் நெக் டெப்த் வந்து 1 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச்சும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு கர்வியாக வரைஞ்சிருந்தோம். இப்போ பேக் சைடுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கர்வ் இல்லாமல் இந்த இது வருது இல்லையா மார்க் வருது இல்லையா அது மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு கர்வியாக ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே இந்த இதுலேயே நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கர்வியாக இருக்கிற ஆர்ம் ஹோல் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் இந்த செகண்ட் ஆர்ம் ஹோல் வந்து பேக் சைட்லையும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கம்மிங் டேஸில் நம்ம வந்து ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.